next rule பாருங்க self is expressed by a disjoint circle s written close to stroke in second position. இப்போ செல்ஃப்ங்கற prefix வந்துச்சு அப்படினா நம்ம எப்படி எழுதணும்ன்றத பாருங்க. இப்போ டிஃபென்ஸ் சொல்லும்போது d வந்து through the lineல போட்டு எழுத கூடாது. एक्चुअली இதுல வந்து எப்படி எழுதிருக்காங்க அப்படினா defense அப்படிங்கற pronunciationல எழுதிருக்காங்க. defense டே இங்க a சவுண்ட் defense. இப்ப செல்ஃப் அப்படிங்கும்போது இந்த செல்ஃப்ங்கற prefix வந்துச்சு அப்படினா நாம என்ன எழுதணும் அப்படினா circle எழுதணும். expressed by a disjoint circle s. circle s வந்து disjoint பண்ணி எழுதணும், தொடக்கூடாது. அதே மாதிரி வந்து எந்த பொசிஷன்ல எழுதணும் அப்படினா written close to the stroke in second position. செகண்ட் பொசிஷன்ல தான் எழுதணும் செல்ஃப் அப்படினு வந்துச்சுனா. ஓகே, அடுத்து பாருங்க செல்ஃப் மேட். ஃபர்ஸ்ட் மேட் எழுதுங்க. மேட் having a சவுண்ட். இப்ப செல்ஃப் வந்து செகண்ட் பொசிஷன்ல வந்து டிஸ்ஜாயின் பண்ணி சர்க்கிள் s எழுதணும். செல்ஃப் மேட் இந்த மாதிரி எழுதணும். இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க செல்ஃப் கான் ஆர் செல்ஃப் காம். ஓ செல்ஃப் கான் ஆரம்பிச்சா இல்ல செல்ஃப் காம் அப்படிங்கற ஆரம்பிச்சதுனா இஸ் இண்டிகேட்டட் பை a disjoint circle s written in the position of calm con dot. பாருங்க இது எப்படி எழுதணும்னு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா. இப்ப கண்ட்ரோல் அப்படிங்கறத மட்டும் எழுதுங்க. டர் சவுண்ட் டர் L O சவுண்ட் கொடுத்துட்டோம். இப்போ இந்த செல்ஃப் கன் வருது இல்லையா, அந்த செல்ஃப் கன் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி எழுதணும்னா டிஸ்ஜாயின் பண்ணி சர்க்கிள்ல இந்த இடத்துல எழுதணும். இப்போ கான் written in the position of calm con dot. காம் கான்ங்கறத இந்த இடத்துல நம்ம புள்ளியா வந்து வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்க அந்த சர்க்கிள் போட்டீங்க அப்படினா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படினு படிக்கணும். இன்னொரு தடவை எழுதி பாருங்க. டர் L O சவுண்ட் செல்ஃப்க்கு சர்க்கிள் s போடணும், டிஸ்ஜாயின் பண்ணி கான் காம் அப்படிங்கற டாட் வைக்கிற இடத்துல. ஓகே, அதை எப்படி படிக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படினு படிக்கணும். ஓகே, அடுத்து செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் இந்த ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபிடென்ட்ட வந்து ஃபி இ சவுண்ட்ங்கிறதுனால நம்ம வந்து த்ரூ த லைன்ல எழுதுவோம். த்ரூ த லைன்ல எழுத கூடாது. செகண்ட் பொசிஷன்ல எழுதணும். கான்ஃபிடென்ட் டி n டி டார்க்கா போட்டுட்டு n ஹாவிங் பிரின்சிபல் டென்ட் இல்லையா. இப்போ இ சவுண்ட் ஏ சவுண்ட் ஃபெடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபி இ சவுண்ட் ஏ சவுண்ட். இப்போ செல்ஃப் கான் அப்படிங்கறத வந்து இங்க இடத்துல சர்க்கிள் டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட். ஓகே, இப்படி தான் வந்து எழுதணும். இதுதான் இதனுடைய ரூல். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க. இன் பிஃபோர் ஸ்டர் ஸ்கர் அண்ட் h upward h. In before the circled strokes stir scur upward h is expressed by a small hook written in the same direction. இப்ப பாருங்க in அப்படிங்கற prefix வந்துச்சு அப்படினா நாம அது கூட பாருங்க இந்த மாதிரி circle s stroke வரும். இப்படி வரும்போது and upward h வரும். அது கூட ஒரு சின்ன ஹூக் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படினா அத நம்ம இன்னுன்னு படிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ஸ்ட்ருமென்ட். இப்போ இன்ஸ்ட்ருமென்ட் ஊ சவுண்ட் ஏ சவுண்ட் இன்ஸ்ட்ருமென்ட். இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக்க நம்ம இன்னுன்னு படிக்கணும். இன்ஸ்ட்ருமென்ட். ஓகே, அடுத்து இன்ஸ்கிரைபர். பாருங்க இன்ஸ் கர்ரு பர் இன்ஸ்கிரைபர் ஐ சவுண்ட் இன்ஸ்கிரைபர். நெக்ஸ்ட் இன்ஹாபிட் ஹூக்கு அப்போட ஹெச் பிட் ஹாவ் பண்ணி எழுதணும். இன் ஹா
bit, inhabit. Okay, இது upward H. Okay. Next rule பாருங்க. Negative words. This principle is not used in negative words. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, circular stroke கூட சின்னதா ஒரு hook சேர்த்து அதை இன்னும் நம்ம படிப்போம். அந்த principle வந்து negative wordsக்கு வந்து பொருந்தாது. பாருங்க, hospitable. Hospitable எப்படி எழுதுவோம்? upward H, hospitable. hospitable hospitable இப்படி எழுதுவோம். இப்ப inhospitable அப்படிங்கிறது வந்து இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா, inhospitable. இப்போ இன்னுங்கும்போது நாம இது கூட hook சேர்த்தா inhospitable அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஃபுல் ஸ்டாப் போடணும். inhospitable. பாருங்க, inhospitable இப்படி எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க, humanity. humanity 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 இப்படி எழுதணும். inhumanity எப்படி எழுதணும் பாருங்க, inhumanity inhumanity இப்படி எழுதணும். ஓகே, ஃபுல் ஸ்டாப் எழுதணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெகட்டிவ் வேர்ட்ஸ்க்கு வந்து அந்த பிரின்சிபல் வந்து சூட் ஆகாது. நெக்ஸ்ட் ரூல், if rules permit downward LR may be written to represent ir. ரூல்ஸ் பெர்மிட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது அந்த இடத்துல நம்ம வந்து டவுன்வர்ட் எல் போட முடியும், டவுன்வர்ட் ஆர் போட முடியும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், டவுன்வர்ட் எல் டவுன்வர்ட் ஆர். மற்றபடி போடக்கூடாத இடத்துல வந்து அதுக்கு வேற மாதிரி போடணும், அது நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பாருங்க, ரெசல்யூட் ஆர் எஸ் எல் ரெசல்யூட். ஓகே, அடுத்தது irresolute. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டவுன்வர்ட் ஆர் வந்து போட முடியும். இங்க பாருங்க, irresolute இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? அடுத்தது resistible இது டார்க்கா, resistible. ஓகே, அடுத்தது limitable L M பல்லு சவுண்டு, limitable. ஓகே, அடுத்தது illimitable டவுன்வர்ட் L illimitable இந்த மாதிரி எழுதணும். ஓகே, அப்ப டவுன்வர்டு ஆர் டவுன்வர்ட் எல் போடக்கூடிய இடத்துல நம்ம வந்து டவுன்வர்ட் எல் டவுன்வர்ட் ஆர் வந்து போட்டு எழுதலாம். போட முடியாத இடத்துல அடுத்த ரூல்ஸ் பாருங்க. Next rule, if rules do not permit downward L or the sounds L R should be repeated to represent ir. Legal L gal sound E sound legal. இப்போ illegal அப்படின்னு சொல்லும்போது நம்ம டவுன்வர்ட் L டவுன்வர்ட் R அந்த ரூல்ஸ் படி எழுதக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி போட்டு எழுத முடியாது. இங்க பாருங்க, இல்லீகல் இப்படி எழுதுனா இது தப்பு. அப்போ 2 எல் போடணும், எல் எல் மறுபடியும் கல் சவுண்டு, இல்லீகல் இந்த மாதிரி எழுதணும். இதுதான் கரெக்ட், இந்த மாதிரி எழுதக்கூடாது, தப்பு. இதுதான் இதனுடைய ரூல்ஸ். நெக்ஸ்ட் ரூல் பாருங்க, by repeating the L M N or R in cases where a distinction cannot otherwise be obtained. இப்போ martel M R mart சொல்லும்போது halving principle L martel பாருங்க, martel இது L இந்த மாதிரி எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க,
இம்மார்டல். இப்போ இந்த மாதிரி இம்மு அண்ணு அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரோக்கை வந்து டபுள் பண்ணிக்கணும். டபுள் மீன்ஸ் 2 தடவை எழுதணும். இம்மார்டல் பாருங்க, இம்மு மார்டலுக்கு இன்னொரு எம்மு மார்டல், இம்மார்டல் இப்படி எழுதணும். ஓகே, அடுத்தது நாக்ஷியஸ் பாருங்க, என் கே இஷ் எஸ், நாக்ஷியஸ், நாக்ஷியஸ் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க இன்னாக்ஷியஸ் பாருங்க, என் கே இஷ் எஸ், இன்னாக்ஷியஸ் இப்படி எழுதணும். அடுத்தது நெசசரி, என் சஸ் ரி, நெசசரி இப்படி எழுதணும். அடுத்தது unnecessary பாருங்க, unnecessary சொல்லும்போது n அப்புறம் இன்னொரு n, necessary, unnecessary இப்படி 2 தடவை அந்த ஸ்ட்ரோக் போடணும். அடுத்தது redeemable, r d m bel, redeemable இங்க ஆ சவுண்ட், redeemable. அடுத்தது பாருங்க irredeemable, downward r upward r d m bel, irredeemable இப்படி எழுதணும். அடுத்தது radiance, r d n சைடாவே s, radiance. ஓகே, அடுத்தது irradiance, irradiance பாருங்க, irradiance இந்த மாதிரி எழுதணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸ். இப்போ இம்மு அண்ணு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து 2 தடவை இதை வந்து எழுதணும். மற்றபடி வந்து எல் லீகல் இல்லீகல்னு வரும்போது அதையுமே வந்து டபுள் 2 தடவை எழுதணும். இர்ரு இது வரும்போதுமே வந்து டபுளாக தான் எழுதணும். ஆனால் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டவுன்வர்ட் ஆரா இல்லை அப்வர்ட் ஆரா அப்படிங்கிறத பார்த்து எழுதணும். இதுதான் என்னுடைய ரூல்ஸு. நெக்ஸ்ட் பாருங்க லோகோகிராம்ஸ். லோகோகிராம்ஸ் கேன் பி யூஸ்ட் as prefix or suffix. பாருங்க கிராமலாக்ஸ். இப்போ லோகோகிராம்ஸ்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து கிராமலாக்ஸ் தான். இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட், இப்போ ஆல்ங்கிறதுக்கு வந்து கிராமலாக்ஸ் இருக்கு. அப்போ ஆல் டார்க்கா போடணும். மோஸ்ட் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கணும். ஆல் மோஸ்ட் இப்படி எழுதணும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அண்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிராமலாக்ல பார்ப்போம். அண்டர் ஸ்டாண்ட், ஸ்டாண்டுக்கு எஸ், ஸ்டாண்ட் ஹாவிங் பிரின்சிபல், அண்டர்ஸ்டாண்ட் இப்படி எழுதணும். ஓகே, இதுதான் லோகோகிராம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அண்டர்மைன். இப்போ அண்டர், அண்டருங்கிறதுக்கு கிராமலாக் இருக்கு. மைன், எம் என் ஹூக்கு இங்கே ஐ போட்டுக்கணும். அண்டர்மைன். ஓகே, அடுத்தது அன்இம்பார்ட்டன்ட். இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நம்ம கிராமலாக் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இம்பார்ட்டன்ட் எப்படி எழுதுவோம்? அபவ் த லைனில் டார்க்காக எம் போட்டால் இம்பார்ட்டன்ட். இப்போ அன்இம்பார்ட்டன்ட், அன்இம்பார்ட்டன்ட்டுக்கு அன் எழுதிட்டு இம்பார்ட்டன்ட் டார்க்காக இப்படி போடணும். அன்இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுதான் வந்து லோகோகிராம்ஸு. ப்ரிஃபிக்ஸாகவும் வரும், சஃபிக்ஸாகவும் வரும். ஓகே, இதோட வந்து ப்ரிஃபிக்ஸஸ் சாப்டர் வந்து ஓவர். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.